இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்க திரு ராமநாதன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வானதி ராமநாதனின் அன்பு வணக்கம். இவ்விழாவுக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த புனித துறவி சுவாமி விமூர்த்தானந்தா அவர்கள் கேள்வி பதில் முறையிலான மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் என்னும் நூலை வானதி பதிப்பகத்தில் பதிப்பித்து பிரம்மகான சபா ஆதரவுடன் இன்று வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்று நூலை வெளியிடும் பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக இரு கரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஆசி உரை வழங்க உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமம் செயலர் சுவாமி பத்மஸ்தானந்தர் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். நூலின் பிரதிகளை பெற்று சிறப்புரை ஆற்ற உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷிகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். விஐடி பல்கலைக்கழகம் வேலூர் இன்டர்நேஷனல் பள்ளி துணைத் தலைவர் டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தலைவர் திரு பார்த்தசாரதி ஸ்ரீராம் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். ஏற்புரை வழங்க உள்ள நூலாசிரியர் தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மட தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தா அவர்கள் ராமகிருஷ்ண இலக்கியம் தவிர ஏராளமான அறிவியல் மற்றும் கல்வியியல் சம்பந்தமாக குட்டிக்கதைகள் பொருத்தமான மேற்கோள்கள் மூலம் இந்நூலில் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்து உயிரோட்டம் உடையவையாக ஆக்கி மனதில் பதிய வைத்து இளைய தலைமுறையினரை ஒளி விளக்காக திகழும் இந்த நூலை படைத்துள்ளார்கள். அவர்களை வரவேற்கின்றேன். வானதி பதிப்பகத்தில் வெளியிட வாய்ப்பளித்த சுவாமிஜி அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உரை ஆற்ற உள்ள பிரம்மகான சபா செயலாளர்கள் திரு எஸ். ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்ற உறுப்பினர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று இவ்விழாவுக்கு வந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக என வானதி பதிப்பகம் பிரம்மகான சபா சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது புத்தக வெளியீடு. மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும் என்ற இந்த நூலை டாக்டர் பத்மபூஷன் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் வெளியிடுவார்கள். முதல் பிரதியை ஸ்ரீமத் சுவாமி பத்மஸ்தானந்தி மகராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் புத்தகத்தின் பிரதியை பெற்றுக்கொள்கிறார்கள். இது மாணவர்களின் எழுச்சி காலம். மாணவர்களுக்கு தெய்வ திருமூவரின் வாழ்க்கையின் அடிப்படையில் எப்படி தம் வாழ்க்கைகளை கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பல வினாக்களுக்கு ஸ்ரீமத் சுவாமி மூர்த்தானந்தி மகராஜ் அவர்கள் வழங்கிய கேள்வி பதில்களின் தொகுப்பு இந்த நூல் வானதி பதிப்பகத்தின் வெளியீடாக இன்று வெளியிடப்படுகின்றது. 250 ரூபாய் மதிப்புள்ள இந்த நூல் இன்று சிறப்பு சலுகையாக 200 ரூபாய்க்கு கிடைக்கின்றது. இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்பர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இந்த நூல் வெளியீடு நிகழ்ச்சிக்கு தலைமையுரை வழங்க டாக்டர் பத்மபூஷன் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் துறவியர்கள் பூஜ்ய ஸ்ரீ பத்மஸ்தானந்தி மகாராஜ் அவர்களுக்கும், தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் அத்தியட்சகர் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி விமூர்த்தானந்தா மகாராஜ் அவர்களுக்கும் மற்றுமுள்ள துறவியர் பெருமக்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என் நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றேன். இந்த நேரத்தில் விழாவையும் நூலாசிரியரும் ஆசீர்வதித்துள்ள வேலூரில் இருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் உலகளாவிய தலைவரான பரம பூஜ்ய சுவாமி கௌதமானந்தி மகாராஜ் அவர்களை மானசீகமாக நமஸ்கரித்துக் கொள்கின்றேன். இது குருதேவரும் சுவாமி விவேகானந்தரும் நம்மை ஆசீர்வதித்தது போல் ஆகிறது என்பதையும் பக்தி பரவசத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமளவு உதவக்கூடிய புத்தகம் இன்று இங்கே வெளியிடப்படுகிறது.
வானதி பதிப்பகம் பதிப்பித்துள்ள இந்த நூலின் ஆசிரியர் சுவாமி விமூர்த்தானந்தா மகாராஜ் அவர்கள். வானதி பதிப்பகம் கல்கி, ராஜாஜி, ரா கணபதி போன்றவர்களின் புத்தகங்களை வெளியிட்டு வரும் மிக பிரபல நிறுவனம். தந்தை வழியில் பணியாற்றும் பதிப்பாளர் உயர் திரு ராமநாதன் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த புத்தகத்தின் சிறப்பு பற்றி சொல்வதற்கு முன்பு சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு புத்தகத்தை மதிப்பீடு செய்யும் மூவரும் பிரபல கல்வியாளர்கள். டாக்டர் சுதாசேஷன் அவர்கள் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து அரும்பணி செய்தவர். இப்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் டைரக்டராக இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் சமய, இலக்கிய, ஆன்மீக சொற்பொழிகள் செய்து வருபவர். இந்த விழாவின் இன்னொரு சிறப்பு விருந்தினரான டாக்டர் ஜிவி செல்வம் அவர்கள் ஒரு கல்வியாளர், என் நண்பரும் விஐடி பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகரும் வேந்தருமான முன்னாள் அமைச்சர் உயர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களின் புதல்வர். பல காலமாக கல்வி பணி செய்து வரும் இந்த குடும்பத்திற்கு அவங்க நடத்தும் அந்த இன்ஸ்டியூஷனில் நான் இவரை செல்வத்தை தான் கேட்டேன். அவங்க அப்பா பார்த்து வெளில ஒரு 5000 ஸ்டூடெண்ட் இருப்பாங்களான்னு. 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னார். அந்த 1,00,000 மாணவ மாணவிகளின் பெற்றோர் நன்றி செலுத்தி வருகிறார்கள். இவரை இங்கே சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்கிற தொழிற்கல்வி நிலையத்தின் ஸ்தாபகரும் தலைவருமான ஒரு திரு பார்சாரதி ஸ்ரீராம் அவர்கள் ஒரு தொழிலதிபர். தொழிற்கல்வித்துறை எப்படி அமைய வேண்டும், மாணவர்களுக்கு அந்த கல்வி எப்படி பயன்பட வேண்டும் என்பதையெல்லாம் தொழிலதிபர்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் தொழிற்கல்வி தொழில் நுழைவுக்கு தகுந்தபடி அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர் தொழிற்கல்வி நிலையத்தை நடத்தி வருகின்றார். இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன், இன்டராக்ஷன் என்பதை நிதர்சனமாக்கியிருக்கும் இவரை பாராட்டுகின்றேன். இந்த நூலின் உள்ளடக்கம் பற்றிய தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார் சுவாமி ஓங்காரானந்தா அவர்களின் சிஷ்யம், ராமகிருஷ்ண மடத்தின் சேவகமான பேராசிரியர் திருமதி கிருஷ்ணவேணி ஹரிராம் அவர்கள் நினைக்கிறேன். இவர் தமிழ், சமஸ்கிருதம், சமய, ஆன்மீக நூல்களில் ஞானம் உள்ளவர். இன்று வெளியிடப்படும் மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சுவாமி விமூர்த்தானந்த மகாராஜ் அவர்கள் கடந்த 40 வருடங்களாக ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் பணிபுரிந்து வருகின்றார். இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் என்ற மாதப்பத்திரின் ஆசிரியராக 15 வருடங்கள் பணியாற்றியவர். இவர் பொறுப்பேற்ற அப்போது 91,000 என்றிருந்த சர்க்குலேஷனை 2 லட்சத்துக்கு உயர்த்தினவர். ஒரு எழுத்தாளர் என்கின்ற முறையிலும் இவர் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். இது இவரது 30வது புத்தகம். இதற்கு முன்பு வெளிவந்த 29 புத்தகங்களில் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது, இன்னொன்று தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசை பெற்றிருக்கிறது. 6 வருட காலம் சென்னை மடத்தின் மேனேஜராக திறம்பட பணியாற்றிய பிறகு தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் அத்தியட்சராக இருக்கின்றார். தஞ்சாவூர் மடத்தை ஸ்தாபித்தவரும் இவரே. எல்லோரிடமும் சௌஜன்யமாக பழகும் இவர் விரிந்து பறந்த பொதுஜன தொடர்பு கொண்டுள்ளவர். தஞ்சை மாவட்டத்திலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் சமூக பணியும் கல்வி பணியும் செய்து வருகின்றார். நிறைய நிதி திரட்டி பொதுமக்களுக்கு உதவி வருகின்றார். கொரோனா காலத்தில் 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி மக்கள் நலப்பணி செய்தவர். இந்த புத்தகத்தை வெளியிடும் பாக்கியத்தை பிரம்மகான சபாவுக்கு வழங்கிய சுவாமிஜி அவர்களுக்கும் சபா சார்பாகவும் வாசகர்கள் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகம் கேள்வி பதில் வாணியில் இருப்பதால் தகவல்கள் சுவாரஸ்யமாக இருக்கின்றன, மனதில் தங்குகின்றன. கேள்வி பதில் வழியாக அறிவுரை தரும் உத்தியை மகாபாரதமும் உபநிஷதங்களும் முன்பே கையாண்டுள்ளன. அன்றைய கல்கண்டு முதல் இன்றைய துக்ளக் வரை கேள்வி பதில்கள் வாசகர்களை இழுக்கின்றன. ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில் வெளிவந்த கேள்வி பதில்கள் தான் இங்கே தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளன. தலைப்பை கவனியுங்கள். மாணவிகளை அழைக்கும் நூலாசிரியரான சுவாமி விமூர்த்தானந்த மகாராஜ் அவர்கள் ஆகணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக வேண்டும் என்று சுவாமிஜி கட்டளையிடவில்லை. நூலின் எல்லா பக்கங்களிலும் சுவாமிஜியின் நட்புணர்வு வெளிப்படுகிறது. இந்த புத்தகத்தின் சிறப்பே கேள்வி பதில் முறையில் அமைந்துள்ள அறிவொளிகளே. நிறைய அந்த புத்தகம் பூரா நீங்கள் படிக்கணும். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். குழந்தைகளை வளர விடுங்கள், வளர்க்காதீர்கள். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த டிஎஸ் திருமூர்த்தின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பர்மனண்ட் அம்பாசிடர் யூஎனில் இருந்துட்டு வர்றார். அவங்க கிராண்ட்ஃபாதர், அவர் பேர் டாக்டர் இதே பேர் தான், டாக்டர் டிஎஸ் திருமூர்த்தின்னு. ரொம்ப ஃபேமஸ். அவர் பேரில் நுகம்பகம் ஹைரோட்டில் ஒரு திருமூர்த்தி நகர்னே இருக்குது. அவருக்கு 2 சன்ஸ். பெரிய பிள்ளை
கிருஷ்ணமூர்த்தி, ரெண்டாவது சன் பேர் சீனிவாசமூர்த்தி. சீனிவாசமூர்த்திய சன் தான் டிஎஸ் திருமூர்த்தி. அவர் வந்து டாக்டர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் டீனாக இருந்தார். இவர் வந்து ஃபிலிப்ஸில் சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருந்தார். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நான் 1956 தெரியும். அப்புறம் ஒரு நாள் இவர் ரிட்டையர் கூட ஆகிட்டார். நான் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து கேட்டேன், உங்கள் அப்பா ஃபேமஸ் டாக்டராச்சே, ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் டீனாக இருந்தார், உங்களை வந்து டாக்டருக்கு படிக்க சொல்லலையான்னு கேட்டேன். சொல்லாமல் இருப்பா சொன்னார். அது டீனான்னு அடுத்த நிமிஷம் எனக்கு இடம் கிடச்சிடுது. ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் கழித்து நான் எங்கள் அப்பா போய் பார்த்தேன். அப்பா, எனக்கும் இந்த படிப்பும் ஒத்து போகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டார். எனக்கு ரத்தத்தை பார்த்தா தலை சுற்றுது, நாங்கள் படிக்கிறது வேண்டாம், உனக்கு பிடிச்சது படி அப்படின்னார். அதுக்கப்புறம் வேறு எதாவது படித்து பெரிய உத்தியோகத்துக்கு வந்தார். எதுக்குன்னா, நமக்கு ஆசைப்பட்டதை நம்ம குழந்தை மேலே திணிக்கக்கூடாதுன்றதை அவர் சுருக்கமாக சொல்லியிருக்கார். அது அவன் வழி விட்டால் பெரிய ஆளாக வருவான். அவன் எந்த சப்ஜெக்ட் அவனுக்கு பிடிச்சிருக்கோ அதை விட்ட இது மாதிரி வற்புறுத்தி இருந்தால் அவனால் ஷைன் பண்ண முடியாமல் போயிடும். அந்த வார்த்தை வந்து எவ்வளோ சொன்னால் அது மட்டும் நோட் பண்ணிச்சுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் நிறைய இருக்கின்றன. திருவாரூரில் உள்ள ட்ரினிட்டி அகாடமி பள்ளியில் ஒரு மாணவியிடம், நீ வருங்காலத்தில் என்னவாக, அதாவது என்ன பதவி வைக்க விரும்புகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அந்த மாணவி நிதானமாக, முதலில் நான் நல்ல பெண் ஆகிறேன், அப்படி நான் மாறிவிட்டால் எந்த பதவி என்னால் திறமையாகவும் பிற நன்மைக்காகவும் செய்ய முடியவில்லையா என்றார். இளைஞர்கள் தெளிவாக உள்ளார்கள். இந்த சமயத்தில் ஒரு விஷயம் சொல்ல, சில பேர் புதுசாக இருப்பீங்க. இந்த இன்ஃபோசிஸ் கால் எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பேன். மர சொல்லலாம் இல்லையா? இன்ஃபோசிஸ் வந்த ஆள் வந்து இது அப்போ கமலானந்த மரன்னு இருந்தார் 2004. அப்போது எங்களுக்கு மெயின் ராமகிருஷ்ண மிஷன் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹால் இருக்குது, இங்கே இல்லை. அதான் இங்கே ஒரு ஹால் கட்டணும்னு அவர் பிளான் பண்ணி அப்புறம் ஒரு பட்ஜெட் போட்டில் 12 லட்சம் ஆச்சு. அவர் என்ன சொன்னார், ஒருத்தர்கிட்டே மொத்த பணம் நம்ம கேட்க வேண்டாம், யாராவது ஒருத்தர்கிட்ட போய் 1 லட்சம் செக் வாங்கிடுவோம், அதை வச்சு மற்ற 11 பேர்கிட்ட அதை சொல்லி நம்ம வாங்கிடலான்னார். சரி, அப்படி தான் சொன்ன முதல்ல. அப்போது இன்ஃபோசிஸ் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இன்ஃபோசிஸ் இதுக்கு பேர் இன்ஃபோசிஸ் ஆள் தான் பேர் வச்சுருக்கோம். நாராயணமூர்த்தியோட மிஸ்ஸஸ் சுதாமூர்த்தி அவர்கள் வந்து இதுக்கு அவங்க படித்து முடித்த உடனே டாடா அண்ட் சன்ஸுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணாங்க. வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அங்கேருந்து பதில் வந்தது, நாங்கள் டாடா குரூப்பில் வந்து பெண்களை வேலைக்கு எடுத்துக்கிறது இல்லைன்னு. உடனே இந்த அம்மா மறுநாள் ஜேஆர்டி டாட்டா இருந்தார், ஜேஆர்டி டாட்டாவுக்கு எழுதினாங்க, இந்த மாதிரி பதில் அமைச்சிருக்கீங்களே, இப்போ பெண்கள் புத்திசாலியில் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அர்த்தமா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அது போய் ஜேஆர்டி டாட்டா பாரி போனோன்னு யுவர் அப்பாயிண்டட்னு வந்து அப்புறம் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி வந்து இது ஆரம்பிக்க போகிறார் இன்ஃபோசிஸ். அதுக்கு உண்டாந்தெல்லாம் அடிப்படை இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்க தேதி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இவங்க வந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டு மரியாதைக்கு ஜேஆர்டி டாட்டாவை சொல்லிவிட்டு போவோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு, அவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் அவருக்கு இப்போ போனாங்க. ரூமில் அவர் இல்லை. சொல்லி அந்த ராஜினாமான்னு சொல்ல முடியாது, ஒரு விடைபெறுற ஒரு கடிதம் ஒன்று எழுதி டேபிள் மேல் வச்சுட்டு வந்து படியில் இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ எழுத்தாப்பில் ஜேஆர்டி டாட்டா வந்துட்டு இருந்தார். இது மாதிரி சொன்னாங்க, நமஸ்காரம் சொன்னாங்க. ஏற்கனவே தெரியும் அவருக்கு. சரிம்மா, நீ வந்து போய் ஒரு இண்டஸ்ட்ரியோ தொழிலோ ஆரம்பிக்க போகிற, நீ இப்போ நாளைக்கு பணக்காரி ஆகிட்டேன்னு என்ன பண்ணுவேன்னு கேட்டார். இவங்க அந்த பதில் அந்த கேள்வி எதிர்பார்க்கல, என்ன சொல்கிறேன்னு புரியல. அப்போ அவர் சொன்னார், எந்த சமூகம் இந்த பணத்தை உனக்கு கொடுத்ததோ திருப்பி அந்த சமூகத்துக்கு நீ செய்யணும்னு சொன்னார். அதை அப்படியே மனசில் வச்சுருந்தாங்க. வந்தவொன்னு உங்களுக்கு தெரியும், அது பிரம்மாண்டமாக வளர்ந்தது. ஜேஆர்டி டாட்டா இது மாதிரி சொன்னதுனால இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனுக்கு சேர்பர்சனாக இவங்களே இப்போ சுதாமூர்த்தியை போட்டாங்க. இதெல்லாம் அப்போ தான் நடந்து முடிஞ்சது. சரி, முதல்ல அங்கே போய் சுதாமூர்த்தி அம்மாவை பார்த்து 1 லட்சம் கேட்போன்னு போயிருந்து அப்புறம் பார்த்து நமஸ்காரம் சொன்னாங்க. இந்த மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லிவிட்டு விஷயம் சொன்னது. எவ்வளோ எஸ்டிமேட்னு கேட்டாங்க. 12 லட்சம் சொன்னது. ஒரே செக் 12 லட்சம் எழுதி கையில் கொடுத்தாங்க. ஸோ எங்கேயும் போக வேண்டிய மற்ற பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் போய், அதுக்காக தான் இதனுடைய பேர் வந்து இன்ஃபோசிஸ் ஆள்னு வச்சது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ராமகிருஷ்ணா மிஷன் சொன்னோன்னே யாரும் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. நாங்கள் 12 பேர்கிட்ட போகணுன்னு நினச்சது, ஒரு இடத்துல மொத்த செக் எங்களை கிடச்சிடுது. அந்த மாதிரி ஏற்பட்டது. இன்னும் ஒன்று ஏர் கண்டிஷன் பண்ணணும் மகாராஜ். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சன் சுவாமி விவேகானந்தர் உபதேசங்களை உள்வாங்கிக் கொண்டு எழுதியுள்ள சுவாமிஜி அவர்கள் இந்த புத்தகத்தில் சாதாரண தியரி பர்சனாக எழுதவில்லை, ஈவெண்ட் மேனேஜர் அனுபவத்தில் எழுதியிருக்கின்றார். இதுவரை சுமார் 1 லட்சம் மாணவர்களை நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை சந்தித்து பேசி அவர்கள் மனதை புரிந்து கொண்டு அறிவுரைகள் தந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் சுவாமிஜி அவர்களை பற்றி இன்னொரு விஷயத்தையும்
சொல்ல வேண்டும். பொதுவாகவே மனிதர்கள் எல்லோரும் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் கர்ம மார்க்கத்திலும் ஈடுபட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துக்கே உரிய முறைகளின்படி வழிமுறைப்படி சுவாமிஜி அவர்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மக்களுக்கு பலவிதமாக உதவும் அளவில் நற்பணி செய்து வருவதால் கர்மயோகி ஆகிறார். தனது சொற்பொழிவுகளாலும் இப்படிப்பட்ட புத்தகங்கள் எழுதினாலும் ஞான மார்க்கத்தில் இருக்கின்றார். மூன்றிலும் ஈடுபடுவது இவரை பொறுத்தவரை எளிதாக இருக்கிறது. அதுதான் சுவாமிஜியின் விசேஷம் என்று சொல்ல வேண்டும். இந்த மூன்றிலும் மனமுன்றி தொண்டு செய்து வரும் சுவாமிஜி அவர்கள் இந்த நூற்றாண்டில் நமக்கு கிடைத்துள்ள மிக அருமையான பொக்கிஷங்களில் ஒன்று என்று சொல்ல வேண்டும். இவருடன் பழக கிடைத்த சந்தர்ப்பங்களும் இன்றைய புத்தக வெளியீட்டு விழாவும் எனக்கு ஒரு ஆன்ம போதனை அனுபவமாக இருக்கிறது. இந்த விழாவில் ஆட்சியுரை வழங்கும் சுவாமி பத்மஸ்தானந்தி மகாராஜ் அவர்களுடன் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் பணி செய்து வருகின்றேன். அந்த ஆசிரமத்தின் செயலாளராக இருந்து வரும் சுவாமி பத்மஸ்தானந்தி மகாராஜ் அவர்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியும் மாணவர்கள் இல்லத்தையும் திறம்பட நிர்வகித்து வருகின்றார். இன்னொரு இதோட ஒரு விஷயம் சொல்லணும். இது வந்து முதல்ல இது எஸ்எல்சி, அது தமிழ் எப்படி சொல்ல, எஸ்எல்சி தான் இருந்தது, தமிழ் மீடியத்தில் இருந்தது. எல்லாம் 3 பள்ளிக்கூடமே இருந்தது. அப்போல்லாம் 55%, 60% மேக்ஸிமம் அவ்வளோதான் குழந்தைங்க பாஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில், அது 67க்கு அப்புறம்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எல்லோரும் வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷனை மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கமலானந்த மகாராஜ் அவருக்கும் அதுமா கமலானந்த மகாராஜ் இருக்கும்போது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு முதல்ல இது நார்த் பிரான்ச்சுன்னு நாங்கள் சொல்லுவோம், இதுதான் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக மாற்றி எதிர்ப்பு நிறைய அதுக்கு எதிர்ப்புலாம் இருந்தது. அதுக்கு இது ஆனோன்னு அதே மாதிரி மெயின் ஸ்கூலும் மெட்ரிகுலேஷனாக மாற முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சவுத்து ஸ்கூலும் ஆனது. 3 பள்ளிக்கூடமே ஒவ்வொரு வருஷம் 100% பாஸ். இப்போ இந்த வளாகத்தில் பயின்று வரும் மாணவர்களுக்கும் இங்குள்ள இல்லத்து மாணவர்களுக்கும் போஷகர் சுவாமி பத்மசாந்த மகாராஜ் அவர்களே, இவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்த எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த சபாவின் செயலாளர் எஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் சக நிர்வாகிக்கும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரம்மஞான சபாவின் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆசியுரையை நல்க சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமத்தின் செயலர் ஸ்ரீமத் சுவாமி பத்மஸ்தானந்தி மகாராஜ் அவர்களை வணங்கி அழைக்கிறோம். ஓம் நிரஞ்சனம் நித்யம் அனந்தரூபம் பக்தானுகம்பாத்ருத விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமி. மதிப்பிற்குரிய சுவாமி விமூர்த்தானந்தி மகாராஜ் அவர்களே, ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகனாஞ்சி மகாராஜ் அவர்களே, சுவாமி சத்யபிரபாஞ்சி மகாராஜ் அவர்களே, சுவாமி அப்பவர்கான் அஞ்சி மகாராஜ் அவர்களே, சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் எழுதிய மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் என்ற அருமையான நூலை வெளியிட்ட பத்மபூஷன் டாக்டர் நல்லிக்குப் சுவாமி செட்டியார் அவர்களே, டாக்டர் சுதா சேஷையன் அவர்களே, டாக்டர் ஜிவி செல்வம் அவர்களே, திரு பார்த்தசாரதி ஸ்ரீராம் அவர்களே, திரு எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, திரு என் பாலசுப்ரமணியன் அவர்களே, மேடையின் முன் அமர்ந்திருக்கும் முக்கிய விருந்தினர்களே, இந்த விழாவில் கலந்து கொள்ள பெருந்திரளாக வந்திருக்கும் பெரியோர்களே, இன்று மிகவும் மங்களகரமான நாள். ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் மயிலாப்பூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தால் மாத பத்திரிகையாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்திரிகையில் பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக, 15 வருஷம் சுவாமி விமூர்த்தானந்தர் சுவீர் என்ற புனைப்பெயரில் மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கு மிக அழகாக காலத்திற்கு ஏற்றபடி, மாணவ மாணவிகளுக்கு ஏற்றபடி பதில் அளித்துள்ளார். இந்த கேள்வி பதில்களை எல்லாம் இப்பொழுது தொகுத்து அழகான புத்தகமாக புகழ்பெற்ற வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வானதி பதிப்பகத்தின் அவரும் நம்ம பள்ளியில் தான் படித்தவர், திரு ராமநாதன் அவர்கள். ஸ்கூலில் படித்தது, விவேகானந்த காலேஜிலும் படித்தார். சுவாமி விமூர்த்தானந்தர்
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக இருந்தபொழுது இந்த பத்திரிகை 1,00,000 பிரதிகளை தாண்டியிருந்தது. மேலும் ஒரு நூற்றாண்டையும் கடந்து விட்டிருந்தது. அப்பொழுது சுவாமி விமூர்த்தானந்த அவர்கள் 1,00,000 எட்டிய லட்சிய பத்திரிகை என்று பெரிய விழாவையே விவேகானந்தர் இல்லத்தின் அருகில் உள்ள மைதானத்தில் மிக விமரிசையாக கொண்டாடியிருந்தார். ஒரு ஆன்மீக மாத பத்திரிகை ஒரு நூற்றாண்டு கடந்து இன்னும் வெற்றிகரமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது தமிழக வரலாற்றிலேயே இல்லாதது என்று சொல்லலாம். இப்பொழுது அதன் ஆசிரியராக சுவாமி அப்பவர்காஞ்சி இருக்கிறார். சுவாமி விமூர்த்தானந்தி மகாராஜ் அவர்கள் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூரில் தலைவராக உள்ளார். சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுக்கு சுவாமி உற்சவானந்தர் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும். சுவாமி உத்தவாஞ்சி இங்கே இருந்தார், இங்கே செக்ரட்டரியாக இருந்தார். அப்பொழுது நிறையா ஸ்கூல் இருக்கும், 7-8 ஸ்கூல். அப்போ அடிக்கடி இந்த ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்கூல் டேலாம் இருக்கும். இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு மயிலாப்பூர் மடத்துக்கு போவார். அப்பொழுது சுவாமி தபஸ்யாஞ்சி எத்துவார், சாமி உத்தவானந்தர் இல்லை, அவர் சாமி உற்சவானந்தர். அதே மாதிரி நான் இப்போ சாமி விமூர்த்தானந்தர், சாமி உற்சவானந்தர் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் தினமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை தஞ்சாவூரிலும் மற்றும் அருகில் இருக்கும் ஊர்களிலும் நடத்தி கொண்டே இருக்கிறார். வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்துலேயும் நம்ம அந்த நிகழ்ச்சியெலாம் வந்துட்டுருக்கு. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், தூய் அன்னை சாரதாமணி தேவியார், சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய எல்லையற்ற கருணையால் சுவாமி விமூர்த்தானந்தர் மகாராஜ் அவர்களை ஆசீர்வதித்து மேலும் மேலும் இதுபோல நல்ல புத்தகங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைவர்களின் மீதும் நம்முடைய முப்பெரும் தெய்வங்கள் அவர்களுடைய ஆசியை பொழியட்டும். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து சங்க குருவின் ஆசியுரை பரமபூஜனீய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தி மகாராஜ் அவர்களுடைய ஆசியுரையை நமக்கு வழங்க இருப்பவர் ஸ்ரீமத் சுவாமி அப்பவர்கானந்தி மகாராஜ் அவர்கள். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய வணக்கம். உலகளாவிய ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் தலைவர் தவ திரு ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்கள் வழங்கிய ஆசி உரை. அன்பார்ந்த சுவாமி விமுக்தானந்தருக்கு எனது அன்பு மற்றும் ஆசைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தர் இந்திய இளைஞர்களின் திறமைகளையும் நற்பண்புகளையும் பெரிதும் நம்பியவர். அதுவும் நமது நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலத்திலேயே நம் இளைஞர்களை நம்புவதற்கு எவ்வளவு மன வலிமை வேண்டியிருந்திருக்கும். ஆனால் இன்று இளைஞர்களை பலரும் போற்றுவதில்லை, நம்புவதில்லை, தட்டி கொடுப்பதும் குறைவு. இந்த குறையை மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் என்ற இந்த நூல் நீக்கும் என்று நம்புகிறேன். நூற்றாண்டு கண்ட தமிழ் பத்திரிகையான ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயத்தில் சுவீர் என்ற புனைப்பெயரில் அந்த பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரான சுவாமி விமுக்தானந்தர் எழுதி வரும் கேள்வி பதில் தொடர் பிரபலமானதும் பயனுள்ளதும் ஆகும். அவற்றிலிருந்து இந்நூலில் தொகுக்கப்பட்டுள்ள 250 கேள்விகளுக்கான பதில்கள் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு எளிமையாகவும் ஊக்குவிக்கும் வகையிலும் வழங்கப்பட்டுள்ளன. மாணவன் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது மட்டும் போதாது, அவன் மார்க்ஸ், ரிமார்க்ஸ், ரிமார்க்கபிள் என 3 நிலைகளிலும் முன்னேற வேண்டும் என்ற கருத்து மதிப்பெண்கள் மட்டுமன்றி மதிப்பும் மனித நேயமும் கொண்ட சிறந்த மனிதராக உருவாக வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. குழந்தைகளை வளர்க்காதீர்கள், அவர்களை வளர விடுங்கள் என்ற சிந்தனை இன்றைய பெற்றோர்களுக்கு பெரிய வழிகாட்டுதலாகும். நானும் முன்னேறி என்னை சார்ந்தவர்களையும் முன்னேற்றுவேன் என்ற உயர்ந்த லட்சியத்தை ஒவ்வொரு இளைஞனும் தன் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என ஆசிரியர் வலியுறுத்துகிறார்.
இது சுவாமி விவேகானந்தர் காட்டிய ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச என்ற மகத்தான தத்துவத்தின் நடைமுறை வடிவமாகும். மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையிலிருந்து ஓர் இளைஞன் படிப்பதில் ஒருமுகப்பட்ட நோக்கம், இடர்பாடுகள் எவ்வளவு வந்தாலும் அதை கடந்து செல்வது, மேற்கொண்ட லட்சியத்தில் எப்படியாவது சாதனை புரிவது போன்ற முக்கிய கருத்துக்களும் இந்த நூலில் கூறப்பட்டுள்ளன. மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த நூலை படிக்க வேண்டும். இதில் உள்ள கேள்விகளின் தன்மையை பார்த்தால் இன்றைய மாணவர்கள் எதை தேடுகிறார்கள், அவர்களது தரம் என்ன என்பது தெளிவாகும். அதன் மூலம் பள்ளி, கல்லூரி மற்றும் இல்லங்களில் அமைதி, ஆற்றல் மற்றும் நேர்மறை சிந்தனையுடன் கூடிய இளைஞர்கள் உருவாவது திண்ணம். இளைஞரின் நலனுக்காக எழுதப்பட்ட இந்த நூல் பரவலாக படிக்கப்பட்டு அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திட பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த நூலை வெளியிட்ட வானதி பதிப்பகத்தாருக்கும் இந்த நூலின் வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்த பிரம்மகான சபாவின் தலைவரான பத்மபூஷன் திரு நல்லிக்குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ், தலைவர், ராமகிருஷ்ணா மடம், ராமகிருஷ்ணா மிஷன், பேலூர் மடம், கொல்கத்தா. நன்றி.